வேறு மாதிரி செய்கிறாங்க அவங்க வீட்டில், அவங்க அம்மா வீட்டில் அது மாதிரி செய்ய போகிறாலாம். தண்ணி வச்சுருக்கா பாருங்கள். தண்ணி வச்சு சாதம் வடித்து செய்கிறது. எண்ணெய் ஊற்றியாச்சு. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கு. அரிசி போட்டு வெந்துட்டுருக்கு. ஒரே கொதி வந்த உடனே வடிகட்டி எடுத்து வச்சிடணும். பட்டை லவங்கம்மா, பட்டை லவங்கம் 2 பாருங்கள். பட்டை லவங்கம் போட்டிருக்கு. 2 பட்டை 2 லவங்கம். இப்போ இது ஒரு கொதி வந்தோடனே வடித்து எடுத்துருவாங்க. இந்தாண்டு குக்கர் வச்சுருக்காங்க. எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம், எண்ணெய் ஒரு 50 கிராம் கோல்டு வின்னர் எண்ணெய் ஊற்றியாச்சு. பட்டை லவங்கம், வெங்காயம், பச்சை மிளகா போட்டிருக்கு. நல்லா வதங்கின பின்னாடி அடுத்தது என்ன போடலான்னு பார்க்கலாம். இது வந்து எங்கள் பாப்பா அவங்க அம்மா வீடு மெத்தேட்டில், எங்கள் ஊரில் திருப்பத்தூரில் அவங்க அம்மா இப்படி தான் செஞ்சுருவாங்க. சூப்பராக இருக்கும். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் தண்ணியில் போட்டு செய்வேன், அவங்க வடிகட்டி செய்வாங்க. ஆனால் அருமையாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி எங்கள் பாப்பா செஞ்சு சாப்பிட்ணுன்னு சொன்னால் சரி வாடா இது ஒரு வீடியோ போட்டுடலான்ட்டு இப்போ பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் ரெடி பண்ணி அவள் தான் எல்லாம் பண்ணுறனால எதுவுமே தொடலை. அடுப்பில் சாதம் வெந்துட்டுருக்கு. கொஞ்சோண்டு ஜாங்கரி பவுட்ரு போட்டு ஒரு கொதி வந்தோடனே வடிச்சிடணும். அடுத்த அடுப்பில் இஞ்சி பூண்டு வெங்காயம் பட்டை லவங்கெல்லாம் நல்லா வதங்கிட்டுருக்கு. பச்சை மிளகாலாம். சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் லைக் பண்ணுங்கள். நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இந்த அடுப்பில் சாதம் பாருங்கள். எடுத்த உடனே நல்லா குழன்னு பாதி அரிசி வேகணும். பாதி அரிசி வெந்த உடனே நல்லா தண்ணி இல்லாத வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். ஒரு சொட்டு தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா வடிகட்டி அது பலன்னு எடுத்து வச்சாச்சு பாருங்கள். பாதி வேக்காடு தான் வேகணும். வெறும் மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூனு. கல்லுப்பு எவ்வளோடா? 6 டம்ளரு 1.5 கிலோ அரிசி, ஒரு கைப்பிடி நிறைய கல்லுப்பு போட்டாச்சு. 1/2 கிலோ மட்டனு எல்லாம். இப்போ தக்காளி தண்ணியே ஊற்றல பாருங்கள். தக்காளி தண்ணி விட்டு வேகுது. இதுலேயே மூடி வச்சு ஒரு 3 விசில். ஏன்னா மட்டன் வந்து தனியாக வேகிறதில்ல சென்னையிலலாம். அதனால் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சாதம் வடித்து வச்சுருக்காங்க. பாய் பிரியாணி 1/2 கப்பு தயிர், வெட்டி தயிர் 1/2 கப்பு. பாய் பிரியாணி சூப்பராக எங்கள் பாப்பா செய்கிற செம்ம. உண்மையாலுமே நானும் பிரியாணியில் ஃபேமஸ்ஸு. இருந்தாலும் எங்கள் பாப்பா மட்டன் பிரியாணி சூப்பர். வாசனை தண்ணி நல்லா இருக்கும். வாசனையிலே தான் எந்த சமையல் செய்யுங்க, அந்த வாசனையிலே கண்டுபிடிச்சிடலாம். நான் கண்டுபிடிச்சிடுவேன். அந்த டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். அந்த வாசனை பாருங்கள். 1/2 லெமன் கொட்டை கையில் வச்சு இரு. ரைட் ஹேண்டில் வச்சுருங்க. அது புளி தெரியல. 1/2 லெமனு இந்த கொட்டையை வச்சு புளிஞ்சு நான் தூக்கி போட்டுருவேன். எல்லா வீடியோவில் பார்ப்பீங்களா? அவளுக்கு அது சரியாக வரல. 1/2 லெமன் புளிஞ்சாச்சு. இது வதக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த தயிர் இந்த லெமனு எல்லாம் நல்லா கொதி வந்த உடனே பாருங்கள் தண்ணி தண்ணியே ஊற்றக்கூடாது. இதுலேயே அப்படியே மூடி ஒரு 2 விசில் வந்த உடனே சாப்பாடு எடுத்து கொட்டி கிளறிடுது. அடுத்தது பார்க்கலாம் வாங்க. இந்த சேனல் பார்க்குறவங்க பாய் பிரியாணி, எங்கள் பாப்பா செய்கிற பிரியாணி எப்படி இருக்குன்னு எல்லோரும் லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செம்ம வாசனை, செம்ம சூப்பராக இருக்குது. மூணு விசில் வச்சுதான் ஆஃப் பண்ணியாச்சு. குக்கர் பிரியாணி, பாய் வீட்டு குக்கர் பிரியாணி மட்டன் ஆஃப் ஆயிருக்கு. விசில் குறைஞ்ச உடனே சாதம் வடித்து வச்சுருக்காங்க. சாதம் வடித்து வச்சுருக்கா. கொஞ்சோண்டு கலர் பவுடர் போட்டிருப்பா போல் இருக்குது. இதெல்லாம் வெயிட்டு குறைஞ்சிருக்கு. சூப்பராக இருக்கு பாருங்கள். நல்லா வெந்து திரண்டு ஒரு பீஸ் எடுப்பாப்பா. ஒன்றே ஒன்று இதில் அப்படியே சாதத்தை கொட்டி கிளறிடுறதா, சாதத்தில் இது எடுத்து ஊற்றுறதா இல்லை அதான் வாசனை நான் எச்ச ஊற்று. சூப்பர்.
நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். வந்துச்சு இறக்கி வச்சு மசாலா அப்படியே சாதம் வடித்து வச்சுருக்கா தனியாக. ஆனால் உண்மையாக செம்மையாக இருக்குங்க. வாசனை எல்லாமே நல்லா இருக்கு. மெத்தேடெல்லாம் நான் இது மாதிரி செஞ்சதில்லை. செஞ்சுருக்கேன், ஆனால் கொஞ்சமாக செஞ்சுருக்கேன், அதிகமாக செஞ்சதில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு லைட்டாக கிளறணும். எங்கள் ரியானுக்கு போயிடுச்சு எங்கள் பாப்பா செய்கிற பிரியாணி வாசனை. வெளியே கட்டியிருக்கோம் போட்டிக்கோவில், அங்கே கட்டி ரியானுக்கு போயிடுச்சு வாசனை. எல்லாத்தையும் கொட்டி கலரக்கூடாதான், கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி அப்படியே லைட்டாக கலர் விட்றாரு. அப்படி எல்லா சாதத்தையும் இப்படி கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கலரணும் போல. சாதம் பாருங்க அப்படி பாதி வேக்காட்டிலே தான் ஒரே ஒரு கொதி தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதிச்ச உடனே அரிசி போட்டு எண்ணெய் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரே ஒரு கொதி அப்படி மறண்டு வேப்பில் எடுத்து வடித்து நல்லா வடிகட்டி ஆற வச்சிடணும். இப்போ எல்லாம் போட்டாச்சு. இப்போ கிளறுவாங்க பாருங்க. அப்படியே மெல்லமாக கிளறிடணும். அதாவது மேலே எல்லாத்துலேயும் அந்த எசன்ஸ் வர மாதிரி வந்துட்டு என்னன்னு தெரியல. இப்போ குழம்பு எடுத்துக்கான்னு பாப்பா பாருங்க, கொஞ்சம் கிரேவி எடுத்து வச்சுருக்கா அப்படி, அது அப்படியே மேலே ஊற்றுறது. கறியோடு எடுத்து வச்சுருக்கா அப்படி கிரேவி ஒரு 1/2 கப்பு எடுத்து வச்சுருக்கா அப்படி 1/2 கிண்ணம். அதில் அது அப்படியே மேலே அப்படி பண்ணி கொட்டி லைட்டாக அந்த கிளறின மாதிரியே கிளறி மேலே ஒரு கிண்ணம் எசன்ஸ் கறியோடு எடுத்து வச்சுருந்தா அப்படி கிரேவி, அதை ஊற்றி அதையும் அப்படியே லைட்டாக கிளறி எல்லாம் அப்படியே நிறைய விட்டு சாதத்தை குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ரொம்ப ஸ்லோவாக வச்சுருக்கேன். அப்படி ஒரு 5 நிமிஷம் ஆஃப் பண்ணி எடுத்து சாப்பிட்டா சூப்பராக பாய் வீட்டு குக்கர் பிரியாணி ரெடி. பாய் வீட்டு குக்கர் பிரியாணி ரெடி. பையனுக்கு ஷிஃப்ட்டு டைம் ஆனால எல்லாம் சாப்பிட்டே முடிச்சுட்டு பாருங்க. தயிர் பச்சடி, தயிர் சாப்பிட்டே முடிச்சிட்டோம். சூப்பராக சாதம் அப்படியே பழன்னு அருமையாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. மட்டன் பிரியாணி செமையாக இருந்தது. சாப்பாடு பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஹோட்டலில் அப்படியே பல நம்மள ஃபங்க்ஷன் போனால் தெரியல. செமையாக இருக்குது. நல்லா செஞ்சிருந்தா பாப்பா. என்ன பண்ணுறது, டைம் ஆயிடுச்சு, அதனால சாப்பிட்டு முடிச்சிட்டோம்.